Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GE3171 Problem Solving and Python Programming Lab ஓட extra exercises as well as நம்ம simple programs தான் பார்க்க போறோம். ஸோ எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் ஒன்று கொடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹைட், ஃபாரன்ஹைட் டு செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எய்ம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டு ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் அப்படியே மேலே உள்ளதுக்கு போட்டு டூன்னு போட்டு எழுதிடுங்க. தென் அல்காரிதம் அப்படின்னு பார்க்கும்போது இன்புட் த டெம்பரேச்சர் வேல்யூ ஃப்ரம் த யூசர். ஸோ யூசர்ட்டு வந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். தென் அதில் ஒரு கன்வர்ஷன் டைப் சொல்ல போகிறோம். ஸோ அந்த கன்வர்ஷன் டைப் நீங்கள் இந்த இதை பார்க்குறத விட ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹைட்டுக்கு நான் செல்சியஸ்னு ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், 25 அப்படின்னு நான் எடுத்துகிறேன். அதாவது யூசர் வந்து பாஸ் பண்ணிடுறேன். Then Fahrenheit equal to Celsius star 9 divided by 5 plus 32. So, அப்போ என்ன வரும் நமக்கு Celsius value 25. அப்போ 25 into 9 divided by 5 plus 32. இந்த 9 divided by 5 பண்ணி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அது into Celsius value plus 32. இப்போ print அந்த Fahrenheitனா முடிஞ்சு போச்சு. Fahrenheitோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி convert Fahrenheit to Celsius. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே அங்கே மைனஸ் வேல்யூ வரும். ஓகே, ஸோ அப்போ Celsius equal to நமக்கு ஒரு ஃபாரன்ஹைட் வேல்யூ கிடைச்சிருக்கும். நான் 77 கொடுத்துருக்கேன். 77 மைனஸ் 32 இன்டூ அந்த 5/9 நமக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே நம்ம செல்சியஸ் இன்டூ பண்ணோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், அது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலாக எடுக்கணும். அப்போ ஃபாரன்ஹைட் மைனஸ் 32 அங்கே ப்ளஸில் இருக்கிறனால இங்கே ஃபாரன்ஹைட் மைனஸ் 32 இன்டூ அங்கே 9/5ன்னு இருக்கிறத இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், 5/9ன்னு எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ஃபைனலாக செல்சியஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம அங்கே ப்ரோக்ராமாக கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். அப்படியே அந்த கோடிங் எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு 25 into 9/5 + 32. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அந்த வேல்யூவை நான் இங்கே ஃபாரன்ஹைட் ஆஃப் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்காம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆயிருமா. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு இங்கே கிடச்சிருது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஃபாரன்ஹைட் ஈக்குவல் டு 77. ஸோ ஃபாரன்ஹைட் வேல்யூ எடுத்திருக்கிறேன். ஸோ செல்சியஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹைட் மைனஸ் 32. அப்போ 77 மைனஸ் 32. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிவன் வேல்யூ கிடைக்கும். அது கூட இன்டூ இந்த 5/9 நம்ம ஒரு வேல்யூ டிவைட் பண்ணி வச்சுருப்போமா, ஸோ அந்த வேல்யூ இன்டூ. ஸோ இப்போ இது நமக்கு சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறனால இட் இஸ் ஈஸி டு இன்டர்பிரட். நமக்கு ஏன் இன்டர்பிரட்னு சொல்கிறோம்னா பைத்தான் வந்து நமக்கு இன்டர்பிரட் பண்ணி தான் கொடுக்கும். இட்ஸ் நாட் அன் கம்பைலர். ஸோ ஹியர் இட் இஸ் கோயிங் டு இன்டர்பிரட் த வேல்யூஸ். ஓகே, ஃபைனலாக நமக்கு இன்டர்பிரட் பண்ணி ஒரு வேல்யூவை கொடுக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் Celsius to Fahrenheit and Fahrenheit to Celsius conversions. So it is very easy program. So நம்ம என்ன 6 லைன்ல எழுதிரோம். So ஒரு பார்ட் அப்படின்னா 3 லைன்ல 3 லைன்ஸ்ல you are going to write a Python program. So Python program அப்படின்னா it is very easy to study the beginners and write, and it is very easy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட சேனலுக்கு புதுசோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் இன்னோவேட்டிவாக நியூ ஐடியாஸ், நியூ டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய்.